வஞ்சியின் செல்வன். அத்தியாயம் 43. அதிர்ச்சி அடைந்தார் குடநாட்டு இளவரசர். அருகன் கோட்டத்திலிருந்து திரும்பிய வேண்மாளை பார்த்துவிட்டு செல்வதற்காக அரசமாதேவி நற்சோனையார் வேளாவிக்கோ மாளிகையில் காத்திருந்தார். அவர் இளவரசர் செங்குட்டுவரையும் குடநாட்டு இளவரசரையும் பற்றி பெருமையாக பேசிய பின்பு அடுத்ததாக அவர் என்ன பேசப் போகிறாரோ என்ற கலக்கத்துடன் இருந்தபோது நற்சோனையார் பதுமன் தேவியை நோக்கி, அக்கா, வேண்மாளிடம் நாம் நினைத்து வைத்திருப்பது பற்றி பேசிவிட்டீர்களா? அவள் என்ன சொன்னாள் என்று கேட்டார். ஏற்கனவே அது பற்றி வேண்மாளிடம் தாமும் அவளது தந்தையாரும் கேட்டதற்கு இதுவரையிலும் நல்ல பதில் சொல்லவில்லை என்பதால் நற்சோனையிடம், வேண்மாள் நல்ல புத்திசாலி பெண், பெரியவர்கள் நமக்கு செய்வது எல்லாம் நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள்வாள். இப்போது அவள் அதிக களைப்பாக இருப்பது போல காணப்படுகிறது. நாள் முழுவதும் நாட்டிய பயிற்சி பெற்று வந்திருக்கிறாள் அல்லவா என்றாள். ஆமாம், இளவரசியை பார்த்த உடனே அப்படித்தான் நினைத்தேன். இப்போதைக்கு சில நாட்கள் அரண்மனையில் ஓய்வாக இருக்கட்டுமே. உடம்பு வேறு மெலிந்து காணப்படுகிறது. உடல் நலத்தை தான் முதலில் கவனிக்க வேண்டும். நாட்டிய பயிற்சியா முக்கியம்? இளவரசியை நோக்கி, அத்தையார் சொல்வது சரிதானம்மா. ஓய்வாக இருந்து உடல் நலனை கவனித்துக்கொள். நாளை முதல் நாட்டிய பயிற்சிக்கு செல்ல வேண்டாம். அதை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்றார் பதுமன் தேவியார். வேணாட்டு அரசர் அவர்கள் இருவரும் கூறியதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தவராக, இளவரசி, உன் அத்தைமார் சொல்வதை கேட்டாய் அல்லவா? அவர்கள் உன் நன்மைக்காகத்தான் சொல்கிறார்கள். ஒன்றும் பேசாமல் அவர்கள் சொல்படி நடந்து கொள். நானே இவ்வாறு சொல்ல வேண்டும் என்றுதான் நினைத்திருந்தேன் என்றார். இளவரசியால் ஒரு வார்த்தையும் பதில் சொல்ல முடியவில்லை. சோர்வுற்று மெல்ல தலையை பிடித்து கொண்டாள். நற்சோனையார் மிகுந்த பரிவுடன் அவள் தலையை தடவி கொடுத்து, நீ சென்று ஓய்வெடுத்து கொள்ளம்மா, தலையெல்லாம் சுடுகிறது என்று சொல்லவும் உடனே எழுந்து அவர்களிடம் விடை பெற்று கொண்டு அவளுடைய மேல் மாடக்கூடத்திற்கு சென்றாள். இளவரசி தன் மேல் மாடக்கூடத்திற்கு செல்வதை கவனித்த வண்ணமாலை சற்று பொறுத்து அங்கே சென்று பார்த்தாள். இளவரசி பஞ்சனையில் முகத்தை புதைத்து கொண்டு படுத்து கிடந்தாள். எப்போதும் சுறுசுறுப்புடனும் குதூகலமாகவும் காணப்படும் அவள் அவ்வாறு துவண்டு கிடந்ததை கண்டதும் அவள் பால் இரக்கம் உண்டாயிற்று. அவள் கரத்தை மெல்ல பற்றி கொண்டு இளவரசி என்று அழைத்தாள். இளவரசி முகத்தை உயர்த்தி வண்ணமாலையை கண்டதும் அவளுடைய மனதிற்குள் இருந்த வேதனை வெளிப்பட்டது. முகத்தை கைகளால் மூடிய வண்ணம் விசும்பி அழத் துவங்கிவிட்டாள். அவள் ஏதோ வருத்தத்தில் இருக்கிறாள் என்ற அளவில்தான் ஊகித்திருந்தாளே தவிர இப்படி கட்டிலில் படுத்துக்கொண்டு கண்ணீர் சிந்தும் அளவுக்கு என்ன நடந்தது என்பது புரியவில்லை. செங்குட்டுவரை அவளுக்கு திருமணம் செய்து வைக்க அரண்மனையில் இருப்போர் திட்டமிட்டு வருவதை அவள் அறிந்தே இருந்தாள். செங்குட்டுவர் உள்ளத்தை அக்ரிபானா பிடித்துவிட்ட நிலையில் அவருக்கு தம்மை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து வைக்க பெரியவர்கள் முயல்கிறார்கள் என்றும் அது பிடிக்காததால் தான் இவ்வாறு வேதனைப்படுகிறாளோ என்றும் எண்ணினாள். ஆனால் அரச குடும்பத்தில் பிறந்தவர்கள் ஒன்றிற்கு மேற்பட்ட பெண்களை மணப்பது வழக்கம்தானே. இதனை இளவரசியும் அறிந்திருப்பாள். அதனால் அவளுடைய வருத்தத்திற்கு அது மட்டும் காரணமாக இருக்காது என்று வண்ணமாலைக்கு தோன்றியது. நிச்சயம் வேறு ஏதாவது காரணம் இருக்கக்கூடும். அதை அவளாகவே சொல்லட்டும் என்று எண்ணி சற்று பொறுத்து, இளவரசி, என்ன நடந்தது? அத்தையார் ஏதாவது சொன்னார்களா? தந்தையார் ஏதேனும் கோபித்து கொண்டார்களா? அவர்களுடன் உரையாடி கொண்டிருப்பதற்காக சென்று நீங்கள் உடனே திரும்பிவிட்டீர்களே, என்னவாயிற்று என்றாள். வண்ணமாலை, நான் இனி நாட்டிய பயிற்சிக்காக அருகன் கோட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் என்றால் குரல் தழுதழுத்து. அப்படியா? ஏன்? யார் அவ்வாறு கூறினார்கள் இளவரசி? தந்தையும் அத்தையார் இருவரும் தான். நான் அங்கு போய் வந்து கொண்டிருப்பதால் எனக்கு உடல்நலம் கெட்டு மெலிந்து விட்டேனாம். அதனால் மாளிகையிலேயே ஓய்வாக இருக்க சொல்லிவிட்டார்கள். அவர்கள் கூறியதில் தவறொன்றும் இருப்பதாக தெரியவில்லை இளவரசி. உண்மையாக சொல்லப்போனால் நீங்கள் முன்பு இருந்ததை போல இல்லை. அடியோடு மாறிவிட்டீர்கள். உங்கள் சிரிப்பும் குதூகலமான முகமும் போன இடம் தெரியவில்லை. பொன்னுருக்கால் செய்தது போல உருண்டு திரண்டிருந்த கரங்கள் மெலிந்து கை வளைகளும் தளர்ந்து விட்டனவே என்றாள் வண்ணமாலை. எதற்காக இவ்வளவு வருந்த வேண்டும்? ஒரு 10 நாட்கள் ஓய்வெடுத்து கொண்டு விட்டு உடல் நலமானதும் பிறகு செல்வதற்கு அனுமதி கேட்டு பார்க்கலாமே என்று தோன்றியது வண்ணமாலைக்கு. மேலும் இளவரசிக்கு அத்தையாரிடம் அதிக செல்வாக்கு உண்டு. மருமகள் மனம் விரும்பி கேட்கும் போது மறுப்பதற்கு மனம் வராதுதான். ஆனால் இளவரசி வேறு எதையோ மனதில் வைத்து கொண்டுதான் இவ்வாறு வருந்துகிறாள் என்று தோன்றியது. அரண்மனையிலும் இப்போது புதிதாக என்னென்னவோ நடக்க துவங்கியுள்ளது. வேணாட்டு அரசர் வந்து தங்கியுள்ளார். அரசமாதேவி நற்சோனையார் இது நாள் வரை இல்லாது இப்போது வந்திருக்கிறார். இவர்களெல்லாம் சேர்ந்து செங்குட்டுவருக்கு இளவரசியை மனம் முடிக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த சோதிடன் வேறு இவர்கள் விருப்பங்களுக்கு நன்றாக தூபம் போட்டுவிட்டு சென்றிருக்கிறான். சோதிடர் நினைவு வந்ததும் அவர் என்ன சொன்னார், அவரிடம் தமது அன்னையாரும் வேணாட்டரசரும் என்ன ஆலோசனை செய்தார்கள் என்பதை அறிந்து வைத்திருக்குமாறு சொல்லிச் சென்றார் அல்லவா இளவரசர். மாலை வருவதாக சொல்லியிருக்கிறாரே. இந்த நினைவு வந்ததும் சட்டென்று எழுந்தாள் வண்ணமாலை. இளவரசியிடம் பிறகு வருவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து சென்றாள். மேல் மாடத்திலிருந்து கீழே சென்றதும் அரசமாதேவியார் எங்கே இருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தாள். அவர்கள் அந்தப்புற கலைக்கூடத்தில் அமர்ந்து சுபாங்கியின் நாட்டியத்தை கண்டு களித்து கொண்டிருந்தார்கள். வேணாட்டரசரும் அங்குதான் அமர்ந்திருந்தார். நல்லதாக போயிற்று என்று இளவரசர் செங்குட்டுவர் வருகிறாரா என்று கண்காணித்த வண்ணம் மாளிகையின் முன்புற முற்றத்தில் அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்த மயில்களுக்கு தன் கையில் வைத்திருந்த சிறு கூடையிலிருந்து நெல்லும் அரிசியும் அள்ளி போட்டு கொண்டிருந்தாள். அதிக நேரம் அவள் அங்கே காத்திருக்க தேவையில்லாமல் இளவரசர் விரைவிலேயே வந்து சேர்ந்தார். அவருடைய முகக்குறிப்பிலேயே அவருடைய அவசர உணர்வை புரிந்து கொண்ட வண்ணமாலை இளவரசியையும் அவரை பற்றி ஜோதிடர் சொன்ன விவரங்களையும் அவருடைய தாய்மார்களும் வேணாட்டு அரசரும் என்ன பேசிக்கொண்டனர் என்பதையும் கூடுமான வரையில் ஒன்று விடாமல் மளமளவென்று கூறி முடித்தாள். அவற்றை கேட்டுக்கொண்ட இளவரசரின் முகத்தில் இன்னதென்று விவரிக்க இயலாத உணர்ச்சிகள் தோன்றின. பிறகு தான் வந்து சென்றதை அக்ரிபானாவிடம் தெரிவித்து விடுமாறு கூறிவிட்டு மாளிகைக்குள் நுழையாமலேயே தன் புறவியின் மீதேறி சென்று விட்டார். இளவரசி வேண்மாளை தன் சொந்த மருமகள் எனவே மனதில் கொண்டுவிட்ட நற்சோனையார் அவளை விட்டுவிட்டு செல்வதற்கு கூட மனமில்லாமல் அன்று இருந்துவிட்டு மறுநாள் மாலைதான் தன் வஞ்சி மாநகர் அரண்மனைக்கு திரும்பினார். வேண்மாள் அருகன் கோட்டத்திற்கு சென்று 10 நாட்கள் ஆகிவிட்டிருந்தன. அவள் வாடிய முகத்தை கண்டு தந்தையாரும் அத்தையும் வருந்தினார்களே தவிர அவள் விருப்பத்தை கேட்டு அதன்படி நடக்க அனுமதிக்கவில்லை. இளவரசிக்கு தானாக மீண்டும் அவர்களிடம் சென்று அது பற்றி பேசுவதற்கு விருப்பமில்லாத நிலையில் யாரோடும் அதிகம் பேசாமல் பெரும்பாலும் தனிமையாக இருந்தே பொழுதை போக்கி வந்தாள். ஆனால் வண்ணமாலையிடம் அவ்வப்போது பேச்சு கொடுத்து வேளாவிக்கோ மாளிகையிலும் வஞ்சிமா நகர் மாளிகையிலும் என்ன நடக்கிறது என்பதை தெரிந்து கொண்டாள். நடப்பதெல்லாம் அவளுடைய விருப்பத்துக்கு மாறாக இருந்தனவே தவிர ஒன்றேனும் மகிழ்ச்சியையோ உற்சாகமோ அளிப்பதாக இல்லை. அவளுக்கு தற்போது ஓய்வு தேவையாக இருக்கிறது என்றும் உடல்நிலை தேறிய பிறகு உடன் திருமண ஏற்பாடுகளை தொடங்கிவிடலாம் என்பதும் எல்லோருடைய கருத்தாக இருந்தது. இந்த நிலையில் இளவரசர் செங்குட்டுவரை சந்தித்து பேசினால் என்ன என்று தோன்றியது. கட்டிலில் படுத்துக்கொண்டு எதையாவது நினைத்து கொண்டிருப்பதை விட மேல்மாட கூடத்தை விட்டு கீழே இறங்கி வந்தாள். சலங்கை கொஞ்சிய கால்கள் தளர் நடை போட அஞ்சனம் இழந்த வேல் விழிகளில் சோர்வு கழிந்திருக்க வேளாவிக்கோ மாளிகையின் பின்புற நந்தவனத்துக்கு சென்று அங்கே இருந்த குளக்கரையில் அமர்ந்தாள். அதில் வெண் தாமரை மலர்களும் செந்தாமரை மலர்களும் நீர்ப்பரப்பை மறைத்து கொண்டு மரகத காடாக செழித்து கிடந்த இலைகளுக்கு இடையே முகம் காட்டி சிரித்து கொண்டிருந்தன. இவற்றை வேடிக்கை பார்த்த வண்ணம் பொழுதை போக்கிக் கொண்டிருந்த இளவரசி யாரோ நடந்து வரும் காலடி ஓசை கேட்டு திரும்பினாள். ஆ, இது என்ன? குடநாட்டு இளவரசர் அல்லவா வருகிறார். அவர் அருகில் வந்ததுமே எழுந்து கொண்டாள். அவர் அவளை பார்த்து, இளவரசி, இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? 10 நாட்களாக நாட்டிய பயிற்சிக்கே வரவில்லையே, என்ன காரணம் என்று அறிந்து செல்லலாம் என்று வந்தேன். பெரிய அன்னையார் தங்களுக்கு உடல் நலம் இல்லை என்று கூறினார்கள். உங்களை பார்த்து செல்வதற்காக எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டபோது நந்தவனத்துக்கு சென்றிருப்பதாகவும் அழைத்து வருவதாகவும் பணிப்பெண் ஒருத்தி கூறினாள். வேண்டாம் என்று தடுத்துவிட்டு நானே வந்தேன். உடல் நலம் எப்படி இருக்கிறது? மருத்துவர் வந்து பார்த்தாரா? பார்த்தார். பச்சிலை பொடிகளை கொடுத்து தேனில் குழைத்து உட்கொள்ள சொன்னார். அவ்வாறே செய்து வருகிறேன். நல்லது. அப்படியானால் இன்னும் சில நாட்களில் உடல்நிலை நலமாகிவிடும். பிறகு நாட்டிய பயிற்சியை தொடராம் அல்லவா? அதுதான் இனி முடியாது போல் உள்ளது. இனி அதற்காக செல்ல வேண்டாம் என்று தந்தையும் அத்தையும் கூறிவிட்டார்கள். அதெல்லாம் முக்கியமில்லை, அரண்மனையில் சும்மா இருந்தாலே போதும் என்று கூறிவிட்டார்கள். என்ன? ஏன்? உங்கள் அத்தையார் உங்கள் விருப்பத்தை ஏற்றுக்கொண்டுதானே அனுப்பி வைத்தார்கள். ஆடற்கலை அரசி என்று பாராட்டப்பட வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்டுள்ளதாக அல்லவா கூறினீர்கள். இவ்வாறு தொடக்க நிலையிலேயே பயிற்சியை நிறுத்திவிட்டால் எப்படி? இங்கே என்னுடைய விருப்பத்தை யார் பொருட்படுத்துகிறார்கள்? அவரவர்கள் கொண்ட விருப்பத்திற்கு என்னை ஆளாக்கத்தான் எல்லோரும் எண்ணுகிறார்கள். ஏன் அப்படி என்ன சொல்கிறார்கள்? உங்கள் தந்தையாருக்கும் என்னுடைய பெரிய அன்னையாருக்கும் செல்வ புதல்வி அல்லவா தாங்கள்? அவர்கள் உங்கள் மனம் கோணும்படி எதுவும் சொல்ல மாட்டார்களே. அப்படித்தான் நானும் எண்ணியிருந்தேன். ஆனால் இப்போது நடந்து கொள்வதை பார்த்தால் என்னை பற்றி எள்ளளவும் கவலைப்படுவதாக தோன்றவில்லை.
அவர்களோடு உங்கள் அன்னையாரும் சேர்ந்து கொண்டார்கள். என்னுடைய அன்னையா? அவர் என்ன சொன்னார்? வியப்புடன் கேட்டார் இளவரசர். இனி தாம் மட்டும் எல்லாவற்றையும் மனதில் வைத்துக்கொண்டு வருந்துவதில் பயனில்லை என்று எண்ணிய இளவரசி எல்லாவற்றையும் அவரிடம் தெரிவித்துவிட முடிவு செய்தாள். அவளுடைய தந்தையாரும் அத்தையாரும் இளவரசர் செங்குட்டுவருக்கு அவளை திருமணம் செய்விக்க முடிவு செய்தது. மன்னரிடமும் நற்சோனையாரிடமும் இது பற்றி அவர்கள் கலந்து பேசியது. பிறகு சோதிடரை வரவழைத்து தன்னுடைய மற்றும் செங்குட்டுவருடைய ஜாதகங்களை ஆராய்ந்து பலனை கேட்டது. இப்போது எல்லோருமாக சேர்ந்து நாட்டிய பயிற்சிக்கு செல்ல வேண்டாம் என்று நிறுத்தி வைத்திருப்பது ஆகிய எல்லா விவரங்களையும் சொல்லி முடித்தாள் இளவரசி. அவள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்தார் குடநாட்டு இளவரசர். இவ்வளவு நடந்திருக்கிறதா? இதெல்லாம் தமையன் செங்குட்டுவர் அறிவாரா? இளவரசி இவ்வாறு தமக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றன என்பது பற்றி என் தமையனுக்கு தெரியுமா? அதற்கு அவர் என்ன கூறினார் என்றாவது தெரியுமா? அது பற்றி எனக்கு தெரியவில்லை இளவரசி. முன்பெல்லாம் இங்கு அடிக்கடி வருவார். இப்போதெல்லாம் அவர் வருவதே இல்லை. பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டன. அவருக்கு எங்கள் பெரிய அன்னையார் மீது மிகுந்த அன்பு உண்டு. அதனால் இங்கு வருவார். ஆனால் இப்போது வருவதில்லை என்று கூறுகிறீர்களே, ஏன்? அவர் உங்கள் பெரிய அன்னையாரிடம் வைத்துள்ள அன்பால் அவரை காண வருவது உண்மைதான். ஆனால் அது மட்டும் காரணமல்ல என்று சொல்லி செங்குட்டுவருக்கும் அக்ரிபானாவுக்கும் காதல் அரும்பியதையும் அதனால் அவளை காண்பதற்காகவும் அவர் அடிக்கடி இங்கு வருவதையும் பற்றியும் எல்லாவற்றையும் எடுத்துச் சொன்னாள். செங்குட்டுவர் இன்னொரு பெண்ணை காதலித்து வருவது அவருக்கு ஒரு புறம் ஆறுதலாக இருந்தது என்றாலும் தமது பெற்றோர்களும் வேணாட்டு அரசரும் அவருக்கு இளவரசியை திருமணம் செய்ய திட்டமிட்டு வருவது பற்றிய அதிர்ச்சி நீங்கிய பாடில்லை. இது குறித்து தமது மதிப்பிற்கு உரிய பெரிய அன்னையாரிடமே முறையிடுவோமே என்று எண்ணி அவரிடம் சென்றார் குடநாட்டு இளவரசர். நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.